இலங்கை ஜனாதிபதி எடுத்த அழுத்தடி முடிவு. கிறிஸ்தவ மக்களின் பிரச்சனைகள். கிறிஸ்தவ மதத்தையும் முஸ்லிம் மதங்களை மட்டும் வைத்து தாக்கும் இஸ்ரேலர்கள். ஸ்ரீலங்காவின் புதிய தோற்றம். ஸ்ரீலங்கா அரசு எடுத்த அழுத்தடி முடிவுகள். அமெரிக்க ஜனாதிபதிக்கு திடீரென்று வந்த சவால். பின்பு இலங்கை அரசுக்கு வந்த கொலை முயற்சி. ஐக்கிய போலீசார்களால் கைது பண்ணப்பட்ட அப்பாவி குழந்தைகள். அது ரணில் காலத்தில் நடந்தமே. என்ன நடக்கப் போகிறது? மறைமுகம். வாங்கு செய்திகள் போலாம். உள்நாட்டு செய்திகள். இலங்கையில் நடைபெற்ற வரட்ட சம்பவம் ஜனாதிபதிக்கே வந்தது என்று தெரியப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மக்களை வேறு மதம் பார்க்காமல் ஸ்ரீலங்கா அரசு எடுத்த அழுத்தடி முடிவு. அது மட்டுமில்லாமல் இந்தியாவிலிருந்து வந்த இந்து தமிழர்களுக்கும் வேதாள தமிழர்களுக்கு நடந்த கொடுமை, தமிழ் பேசும் தமிழர்களுக்கு நடந்த கொடுமை. சிங்களவர்கள் போராட்ட காலத்தில் இலங்கைக்குள்ளே வந்திருந்தாலும் அவங்க சிங்களவர்களை இருந்தாலும் அவங்க செஞ்சது தமிழ் பேசும் மக்களை இனத்தை குறைக்கணும். தமிழ் பேச்சு மக்களுக்கு ஒரு இது இல்லாமல் இருந்தது. 1948 சுதந்திரம் ஸ்ரீலங்கா அழிந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கா சுதந்திரம் ஒழுங்கான சுதந்திரத்தை அழிந்தது. இந்த 2024 தான் சொல்லியாகணும். அப்போ தான் ஒழுங்கான நேர்மையாச்சு. மதம் வேறு பார்க்காமல் நடந்த ஆட்சி. அது நம்ம அனுரகுமார எல்லாருக்கும் பொது சுதந்திரம் தண்டமையும். அதனாலேயே ஸ்ரீலங்காவுக்கு ஒழுங்கான சுதந்திரமே 2024 தரப்பட்டுள்ளது. 1948 ஸ்ரீலங்கா சுதந்திரம் அழிந்திருந்தாலும் தமிழர்களுக்கு சுதந்திரம் ஒன்றே இல்லாமல் இருந்தது. அக்காலத்தில் தான் புலி என்ற படையும் உருவாயினது. தமிழ் புலி படை என்றும். அந்த புலி இனத்தையே அவங்க அழித்து விட்டார்கள். அப்பவும் அவங்களுக்கு ஒழுங்கான சுதந்திரம் ஒன்று கிடைக்கப்படவில்லை. அப்பவும் அவங்க 2016-17 என்று தமிழர்களுக்குன்னு சொல்லி இது கட்டப்படவில்லை. மஹிந்த ராஜையும் அவங்க எல்லா மதத்தையும் ஒன்றாக பார்க்குற மாதிரி சொல்லி விலைகளை கூட்டி அதுக்கு பின்பு அவங்க நடந்த இதுகள் மக்களுக்கு தெளிவு இல்லாமல் போய்விட்டது. போதை என்ற பொருளை அத்தனை பேரும் செஞ்சது போதை கருத்துறவங்கள் இல்லை. சிறுவர்களை குறிவைத்தும் இளைஞர்களை குறிவைத்தும் தான் அவங்கள நாடகத்தை ஆரம்பித்தாங்க. அது பின்ன இலங்கையில் அந்த டைமில் 2023 ரணில் விக்ரமசிங்கம் ஆட்சிக்கு வந்தார். இருந்தாலும் அவங்க மஹிந்த குடும்பத்துக்கு சின்ன உதவி செய்தார்கள். அவங்கள்ட்ட காசு வாங்கி கொண்டு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது போலீஸார்கள் இளைஞர்கள் சிறுவர்களை தான் போதைப் பொருள்னு சொல்லி பேர் இது செஞ்சார்கள். நிறைய குழந்தைகள் கடத்தப்பட்டார்கள். நிறைய பெண்மணிகள் கொல்லப்பட்டார்கள். அப்படின்ற மாதிரி புது வாகனங்களை வாங்கி கொண்டு வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எங்களை முன்னால் 2023 வருடங்களின் ஜனாதிபதிகள். வாகன வசதிகள் சொகுசாக வாழ்ந்த அரசாங்கத்தை முற்றிலாக முடக்கிய நம்ம அனுரகுமார வசதியாக வாழ்ந்த சிங்கள பழைய ஜனாதிபதிகளை பழைய எம்பிமார்களை முடக்கி வைத்தார்கள். அவங்கள பதவிகள் பறிக்கப்பட்ட மட்டும் இல்லாமல் அவங்கள வசதி வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டமை. அனுரகுமார நேர்மையான ஒரு ஆட்சிகளை இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்கள் மனசிலையும் இதத்தை அவர் பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு செய்திகள். 2 கால்கள் இல்லாமல் பலஸ்தீனி பிளந்த ஒரு குழந்தைய வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம்.
அமெரிக்கா ஜனாதிபதி எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்கள கைது பண்ண சொல்லி, பழைய ஜனாதிபதியை கைது பண்ண சொல்லி உத்தரவு. இதுக்கு பின்னால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாமா? உலக நாடுகளை இங்கே கும்மடி கண்டு அந்த கண்டு இந்த கண்டு இருக்கிறது அவங்க வார்த்தையார சொல்கிறார்கள் தவிர இதுக்கு முந்தி வேறு ஊர்கள் அழிந்து போயிருக்கிறது. அந்த ஊர்களை பற்றி அவங்க கணக்கெடுக்கிற மாதிரியே இல்லை. போலீஸார் அமெரிக்க ஜனாதிபதி அவர் போலீஸார் கைது பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ பலஸ்தீன் என்று எல்லாரும் வாழாடுற மாதிரி ஃப்ரீ ஸ்ரீலங்கா என்றும் வாழாடி கொண்ட ஒரு கட்டத்தில் இருந்துறாங்க இலங்கை மக்கள். புலிப்படைகள் ஆசைப்பட்ட மாதிரி இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியும் தாய்மொழி என்று சுட்டப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க ஃபர்ஸ்ட்